வருகிற கட்சியின் ஆணிவேர்களாக இருக்கிற அச்சாணிகளாக இருக்கிற பூத் கமிட்டி பொறுப்பாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, பூத் கமிட்டி கிளைக்கழக செயலாளர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிற மேல்நிலை பொறுப்பாளர்களே, ஒரு லெட்டரை உங்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கார். அதை தான் படித்து காமிச்சார் மாவட்ட கழக செயலாளர். அது கட்டாய லெட்டர், கட்டாய உத்தரவு. இதுகார நம்ம கட்சியிலே அதிகாரமெல்லாம் மந்திரிங்க கிட்ட இருந்தது, மாவட்ட செயலாளர் இருந்தது, ஒன்றியம் நகர செயலாளர் இருந்தது. இனிமே கட்சியினுடைய அதிகாரங்கள் எல்லாம் கிளைக்கழக செயலாளருக்கும் பூத் கமிட்டி மெம்பர்களுக்கும் தந்திருக்கிறார் எடப்பாடி என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கைதட்டி தாராவரம் செய்ய வேண்டிய ஒன்று. செலவுக்கு நீங்க மாவட்ட யாருக்கும் கட்டுப்பட வேண்டாம். எடப்பாடி லெட்டருக்கு கட்டுப்படுங்க, அவர் உத்தரவுக்கு கட்டுப்படுங்க, ஆட்சி கட்டிலுக்கு அவரை முதலமைச்சராக்குங்க. கோட்டையில அவர் உட்கார்றாரு முதலமைச்சரா, நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரெட்டையில ஆட்சி உட்காருது. பூத் கமிட்டி மெம்பரும் கிளைகளை செயலாளரும் எடப்பாடியாரோடவே கோட்டையில் உட்கார்றாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவரை முதலமைச்சராக்குவது உங்களுடைய கடமை. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சியில் என்னென்ன அட்டகாசங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம ஆட்சியில் எடப்பாடி அம்மா தலைவர் ஆட்சியில் எப்படி நல்லது நடந்தது என்பதை அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார். நம்ம எடப்பாடி ஆட்சியில் விலைவாசி கட்டுக்கோப்புகள் இருந்தது. இந்தியாவிலேயே விலைவாசி 15,000 சம்பளம் வாங்கினா அதிலே குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் குறைந்த விலையிலே இருந்தது. 10 ரூபா 15 ரூபாய்க்கு உளுந்து தோரம் பருப்புலாம் கிடைச்சது. இன்னைக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்கு அது விற்கிதுன்னா ஏன்? இந்தியா உலகத்தில் எங்க இருந்தாலும் பருப்பு வகையில எல்லாம் தானிய வகையில எல்லாம் ஹோல்சேலாக கப்பலாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விநியோகம் செய்கிறது யார் தெரியுமா? ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற இந்த ஸ்டாலினுடைய மகளும் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் இருக்கிறான். அதனால தான் விலைவாசி இவ்வளோ இருக்குது. ஏழைகள் என்ன கஷ்டப்பட்டான அப்படி உங்களுக்கு 40,000 50,000 செலவாகிற நேரம் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க. உங்கள் வருமானமாக வருது இல்லை. விலைவாசி ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, 5 மடங்கு ஏற்றிட்டாங்க. குழந்தை கொடுக்குற பால் விலையை 4 மடங்கு ஏற்றிட்டாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் இல்லாமல் போச்சு. அம்மா மருந்தகம் வேலை செய்யல, அம்மா உணவகம் வேலை செய்யல. இப்படி பல பாதிப்புக்கு ஏழைகளை உள்ளாக்கிவிட்டு கொள்ளையடிப்பது ஒன்றே குறிக்கோளாக இருக்கிறது இந்த உதயசூரியன் ஆட்சி. இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். போதைப் பொருள் உங்கள் குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா கடையில் சாக்லேட் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடம் காலேஜ் பக்கம்லாம் சாக்லேட் விற்கிது, வெளிநாட்டு சாக்லேட்லாம் விற்கிது. டேஸ்ட்டாக இருக்கும். முதல் 4 நாள் 5 நாளைக்கு டேஸ்ட்டாக இருக்கும், பேசாதப்பா, டேஸ்ட்டாக இருக்கும். 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா கண்ணு இருந்து போயிடும், மூளை வேலை செய்யாது. எதுப்பால் உட்காந்துருக்கிறவங்க முதல் 4-5 நாள் சாக்லேட்டை சாப்பிட்டா அக்கா தங்கச்சி மாமா என்னங்கிற உறவுலாம் தெரியும். ஆனால் 10 நாள் சாப்பிட்டுட்டா அந்த மூளை செதறி போய் முன்னாண்ட உட்கார்ந்து இருக்கிறது அக்கா தங்கச்சின்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. காமவெளி ஏறி போய் அக்கா தங்கச்சியே கெடுக்கக்கூடிய ஒரு கொடுமை இந்த ஸ்டாலின் குடும்பத்து சாக்லேட்டா, ஸ்டாலினுடைய மகனுடைய மருமகனுடைய சாக்லேட்டா. இந்த போதைப் பொருளால் அநியாயமாக பாலியல் தொல்லைகள் நடக்கிறது, அதையொட்டி கொலைகள் நடக்கிறது. இந்த கொடுமையில் இருந்தெல்லாம் தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால் மீண்டும் போதைப் பொருள் என்று எதுவுமே இல்லாமல் இருந்த தமிழகத்தை எடப்பாடி நடத்தினார் அல்லவா, அது போன்ற தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும்னு எடப்பாடி விரும்புகிறார். அதனால தான் இப்போ சட்டத்தை மாற்றிட்டாரு. அதிகாரத்தை பூரா பூத் கமிட்டி மெம்பருக்கு கிளைக்கழக செயலாளர் கொடுத்துட்டாரு. நீங்கள் தான், நம்மகிட்ட டிவி இல்லை, டிவி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. பத்திரிகைகள் இல்லை, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. கொள்ளையடிச்சு அவங்க கட்டுப்பாட்டில் கொள்ளையடிச்ச படத்தில் வச்சிருக்காங்க. நமக்கு ஒரே வழி டிவி என்னன்னா திண்ணை பிரச்சாரம் தான் டிவி. ஊருக்கு ஊர் திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க, அதுதான் டிவி, அதுதான் பத்திரிகை. அது மூலமாக எடப்பாடி கொண்டு வந்த திட்டங்கள், அற்புத திட்டங்கள், அம்மா திட்டங்கள், தலைவர் திட்டங்கள், ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு செய்கின்ற கொடுமைகள், இந்த போதைப் பொருள் சாக்லேட்னால
அட்டகாசங்கள் இருக்காங்களே, நீங்கள் திண்ணை பிரச்சாரத்தில் சொல்லுங்கள். ஒவ்வொரு இதயத்திலும் எடப்பாடியை பதிய வையுங்க. எடப்பாடி ஆட்சி மீண்டும் கொண்டு வாருங்கள் என்ற பணியோடு உங்களை நான் கேட்டு இந்த நிகழ்ச்சி இப்போ முடிய போகுது. இதில் உங்களுக்கு குத்துச்சண்டையிலிருந்து சடுகுடிலிருந்து கலந்துக்கலாம். பசங்க ஹாக்கி ஃபுட்பாலில் கலந்துக்கலாம். குழந்தையும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்படி இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு தங்க மெடலும் வெள்ளி மெடலும் பணப்பரிசும் தரப்படும். சர்டிஃபிகேட் தரப்படும். அதிகாரப்பூர்வமான சர்டிஃபிகேட். தனியார் கம்பெனியில் வேலை கிடைக்கும். அரசு பணியிலே முன்னுரிமை கிடைக்கும்.